சங்கீதத்தை வாசிப்பதற்கு முன்னதாக இதுக்கு என்ன தேதி? 29. கடந்த 5 வாரங்கள் நம்மை கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்திருக்கிறார். சரியா சொல்லுவோமா? ஆராதனை வேலையை நான் பார்த்தேன், ஒரு சிலரை பார்த்தேன். நம்ம யாரை பாட வந்திருக்கிறோம்? யாரை துதிக்க வந்திருக்கிறோம்? கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். அப்ப கர்த்தரை துதிக்கும் போது தேவன் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். சரியா சொல்லுவோமா? ஆமா. சில பேர் நான் பார்த்தேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஆண்டவர் உண்மையாய் சொல்லுகிறேன், எந்த நேரத்தில் எந்த காலத்தில் எல்லா சூழலையும் கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக இருக்கிறது. சரியா சொல்லுவோமா? அப்படி துதிச்சு கொண்டு போது இருக்க அந்த ஆண்டவர் அந்த பாட்டை ஞாபகப்படுத்தினார். சுகம்பலன் அதில் உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன், உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா, துதியும் உமக்கே அல்லேலூயா, கனவும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் அவரை பாட வேற யார் நம்ம பாட முடியும்? ஒரேயான ஸ்டேஷன் நம்ம தூக்கி எடுத்திருக்கோம். 51 சங்கீதம் அவன் இருக்கிற சங்கீதத்துல ஒரு முக்கியமான ஒரு சங்கீதம். தாவீது ராஜா நன்றாய் அரசாட்சி செய்து கொண்டிருந்த பொழுது பத்சேபாள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீயிடத்தில் அவன் பாவத்துக்கு உட்படுகிறான். அப்போது நாத்தான் தீர்க்கதரிசி இடத்துல வந்து அவன் பாவத்தை உணர்த்தும் போது அவன் ஒரு பாடலை பாடுகிறான். சங்கீதக்காரனாகி தாவீது. நல்ல கவனிங்க, எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்க, நம்ம பாவம் செய்யும் பொழுது நமக்குள்ள ஒரு உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு இருந்தால்தான் தேவன் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவன் செய்த பாவம் சாதாரணமான பாவம் இல்லை. அந்த உரியாவுடைய மனைவியை ஆசைப்படுறான். அந்த மனைவியை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் எடுத்துக்கொள்கிறான். ஆனால் எடுத்துக்கொள்வதற்கு முன்னதாக பலவிதமான தீமைகளை அந்த உரியாவுக்கு அவன் செய்கிறான். அவனை போர்க்களத்தில் நிற்க வைக்கிறான், அவனை சாகடிக்கிறான். ரொம்ப சின்சியரான மனுஷன் அந்த உரியா. வீட்டுக்கு போனவனா வீட்டுக்கு போல, நான் எல்லாரும் போர்ல இருக்கும்போது நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும்னு சொல்லி ரொம்ப தியாகத்தோடு இருந்த ஒரு மனுஷன். அதனால கர்த்தர் இது நிமித்தம் தாவீதுடைய குடும்பத்துல பலவிதமான காரியத்தை ஆண்டவர் செய்தார். தைரியமாக சொல்லிட்டார் ஆண்டவர், உனக்கு வரப்போகிற பிற்பாக வரப்போகிற காரியங்கள்லாம் இன்னும் பயங்கரமா இருக்குன்னு சொல்லி. அப்போ அதுக்கு முன்னாடி நாத்தான் தீர்க்கதரிசி என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசி வந்து அவரை எச்சரிக்கிறார். தாவீது ராஜா, நீ பண்ணது ரொம்ப தப்பு. தேவ சமூகத்தோட எனக்கு அன்பான தேவ பிள்ளை, நம்ம வரும்போது நம்மளோட பாவத்தை முதலாவது அறிக்கையிடணுமா. 2 பேர் பண்ணதும் தப்பு தான். யாரு? பேதுரு பண்ணதும் தப்பு தான், யூதாஸ் பண்ணதும் தப்பு தான். ஆனா மன்னிப்பு யாருக்கு கிடைச்சது? ஏன் பேதுருக்கு கிடைச்சது? பாவத்தை உணர்ந்து மனம் கசந்து அறிக்கையிட்டான். பாவத்தை, ஆண்டவரே நான் பாவம் செய்த குற்றமில்லாத ரத்தத்தை நான் செஞ்சுட்டேன், குற்றப்படுத்திட்டேன்.
ஆண்டவர் மறுதளித்தேன் அப்படி சொல்லி அழுதான். ஆனா அவன் அந்த குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி வாங்கின காசை தேவாலயத்துல போட்டு அவனா ஒரு முடிவு எடுத்துட்டான். இல்லையா சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் பாருங்க, தேவ சமூகத்துல அவன் சொல்ற அந்த பாவத்துக்கு அப்புறம் ஒரு பாடலை பாடுறான். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல் நீங்க என்ன செய்யும், சுத்திகரி அப்படி சொல்லிவிட்டு, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரி என்று சொல்லிட்டு அவன் சொல்ற 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். வாசிங்க நீங்களே. தேவனே ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், நடப்பித்தேன், நீதி விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ மனுஷனா பிறந்தவங்க எல்லாமே எப்படி பிறகுறாங்கன்னா பாவத்தோடு தான் பிறகுறான். ஆனா யாரும் ஒரு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அவருக்காக வாழ்கிறானோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொல்லுங்க சொல்லுவோமா? அதனால்தான் வேதத்துல வாசிக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் நம்ம தியானிக்க போறோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு கொண்டு மாக்கினே அவர் மேல் வந்தது, அவருடைய தழுவுகளால் நாம் குணமாகிறோம். என்ன நான் பாருங்க, சங்கீதக்காரரும் அழகா தெளிவா சொல்றேன், நான் துர்க்குணத்தை தான் உருவாக்கிட்டேன், என் பாவத்திலே கற்பம் தரித்தார். ஆனா ஆண்டவர் என்ன விரும்புகிறார்னா, உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிற அந்த காலத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தும். நம்ம உள்ளத்துல உண்மை இருக்கிறதா சற்று நம்ம சிந்தித்து பார்ப்போம். தேவ சமூகத்துல நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்ம உள்ளத்துல எந்த அளவுக்கு உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். மரணம் வரையும் உண்மையாயிரு, அப்போது ஜீவ விடத்தை நான் உனக்கு தருவேன். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். ஜஸ்ட் யோசனை பண்ணி பாருங்க, நம்ம கொடுக்குற சபைக்கு கொடுக்குற தசம்பாகங்கள் காணிக்கைகள் நம்ம உண்மையா இருக்கிறோமா? நிறைய பேர் அப்படியே அதில் உண்மையா நிச்சயமாகவே கிடையாது. நான் தைரியமா சொல்ல முடியும், நீங்க 100 ரூபா கொடுத்தா 10 ரூபா எடுத்து நான் தனியா போட்டுருவாங்க, போட்டுட்டு மற்ற காரியங்களுக்காக அதை செலவிட வைத்திருக்கு. ஏன்னா தைரியமா சொல்றேன்னா, தேவ சமூகத்துல எல்லாவற்றிலும் உண்மை உள்ள பிள்ளைகளை கர்த்தர் தேடுகிறார். அறிவிக்க சொல்லுவோமா? சங்கீதக்காரர் சொல்ற உள்ளத்துல உண்மை இருக்கு, ஜபத்துல உண்மையா இருக்கிறோமா? நிறைய பேர் காலையில் ஜபாத் அவங்களுக்கு புரியுது, அவங்க என்ன பண்ணி போறாங்க, எங்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தமே இல்லை. அதே போல சீக்கிரம் வர சொல்றோம், சீக்கிரம் வந்து நிறைய பேர் அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. ஒரு சிலர் தான் அதை கேட்டு சீக்கிரமா வர ஆரம்பிக்கிறாங்க, சில பேர் சீக்கிரமா வராங்க, மற்றவங்க அதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லாதபடிக்கு. நல்ல கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உண்மையாய் தேவ சமூகத்திலே நாம கர்த்தருக்கு இருப்போம் என்று சொன்னால் அநேக ஞானத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அறிவியா சொல்லுவோமா? சில காரியங்கள்லாம் எனக்கு ஏற்பட்ட சம்பவத்தினால நான் சொல்றேன், எனக்கு ஏற்பட்ட சில காரியத்தினாலதான் நான் ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு பயமுண்டாவிட அதெல்லாம் என் வேலையா மாட்டிக்கிட்டேன். நானும் சில கூட்டங்களை கூட போனேன்னா ரொம்ப லேட்டா போவேன், நீங்க பிரசங்க டைம்ல போவேன். ஆமா நம்மளாம் பண்ணாத வர்ஷிப்பா, நம்மளாம் பண்ணாத கேட்காத அப்படின்னு போவேன். ஆனா ஒரு சில நேரங்கள் ஆண்டு எனக்கு உணர்த்தினார். நல்லா கவனிங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, யார் வர்ஷிப் பண்றாங்கன்னு பிரச்சனையே நீங்க நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. ஒரு சில ஊழியக்காரங்க கூட சரி வர்ஷிப் பண்ணும்போது என்ன செய்ய உட்காந்துன்னு அப்படி இருப்பாங்க. வர்ஷிப் நமக்கு அதுக்கு சம்பந்தமே, நான் கூப்பிடுற ஊழியக்காரர் நிறைய பேருக்கு உட்காந்துருப்பாங்க வர்ஷிப் பண்ணும்போது. ஒரு தடவை பாஸ்டர் பெருசுக்கு சொல்லிட்டேன், வர்ஷிப்ன்றது இயேசுநாதருக்கு நமக்கும் உள்ள ஒரு நேரம். இந்த நேரத்தில் நம்ம ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, யார் நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்க எல்லாரும் எழுதுலன்னு சொல்லி சீட்டா எழுப்ப வச்சிட்டேன். சில நேரத்தில் நம்ம சொல்ல முடியாது, வேலையில் இருக்கும். உண்மையா சொல்றேன், உங்க மத்தியில் நான் பேசி கொண்டிருக்கிறேன், நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு. ஆனால் கர்த்தர் நிற்க வைத்து கொண்டிருக்கிறார். அறிவிய சொல்லுவோமா? அதனால ஆராதனை வேலையில ஆராதனை பண்ணும்போது யார் பண்றாங்க, மெசேஜ் கூட சரி, என்னோட வயசுல குறைவான கொடுத்தா கூட நான் அதை நோட்ஸ் எடுப்பேன். இவங்க என்னென்ன பாயிண்ட் பேசுறாங்க, எப்படி பேசுறாங்க, என்ன பேசுறாங்க. சில ஊழியக்காரங்களோட சொல்லுவாங்க, எதுக்கு பாஸ்டர் அவங்கள பேச வச்சிங்க, இவங்கள பேச வச்சிங்க, பாஸ்டர் ஃபெலோஷிப்ல ஒரு தடவை வாலிப ஊழியக்காரன் பயன்படுத்தணும். அப்போ சில மூத்த ஊழியக்காரர் கேட்டாங்க, நாங்களாம் வரணுமா வர வேணாம்? அப்போ நான் சொன்னேன், அப்போ வாலிபத்தை கர்த்தர் பேச மாட்டாரா? அவங்க மூலமா ஏதோ ஒரு வார்த்தை நமக்கு என்ன செய்யும் வரும், ஊழியக்காரன் பேசும்போது சில எச்சரிப்பு நமக்குள்ள வரும்.
அதை வந்து நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணி ஆண்டவர் என்னோடு கூட பேசினார்னு சொல்லி உணர்ந்து நாம் அதை கர்த்தருக்கு சொல்ற கடந்து போகும்போது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சில நேரத்தில் ரொம்ப பேசுவோம்ல, இன்னைக்கு பிரசங்கம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு வர்ஷிப் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு சாட்சி எப்படி இருந்தது, அன்னைக்கு பேசுறீங்கன்னு தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்ற நல்ல கவனிங்க, எனக்கு அன்பான தேவைப்படுங்க. நமக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணும்னா, நமக்கு அந்த கரணத்திலே ஞானத்தை நமக்கு வெளியப்படுத்தணும்னு சொன்னா, நம்ம தேவ சமூகத்திலே உள்ளத்திலே உண்மை இருக்க கர்த்தர் விரும்புகிறார். முடிந்த அளவுக்கு உண்மையா இருங்க, ஜெபத்துல உண்மையா இருங்க, பரிசுத்த வாழ்க்கையில உண்மையா இருங்க, தேவ சமூகத்துக்கு உண்மையா இருங்க, சபைக்கு வருவதில் உண்மையா இருங்க, சபைக்கு கொடுப்பதில் உண்மையா இருங்க, சபை ஆராதனையில உண்மையா இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம சில பேர் நான் யோசிப்பேன், வாலிபர்களோட சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். வயசானவங்க வாலிபர்கள் எல்லாரும் தான் சரி, தேவ சமூகத்துக்கு வரும்போது அவங்களுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. புதுசா சில பேர் நல்லா பாடுவாங்க, நல்லா உற்சாகப்படுத்துவோம். இன்னும் நீங்க ஓப்பனாக சொல்றேன், எஃப்சிபா கூட ஒரு மாசமா வந்துட்டு தான் கண்டினியூஸா. எஃப்சிபா நான் பாட்டு கொடுத்தனா பாத்தீங்களா, மற்றவர்கள் தான் கொடுக்குறேன். ஏன் எல்லாரும் முன்னாடி வரணும். எஃப்சிபா வந்து என்னோட நல்லா பாடும், கீர்த்தனை கூட பயங்கரமா பாடும். ஆனா ஏன்னா அவங்க லேட்டா வராங்க, அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சுட்டாங்க. யாரா இருந்தாலும் சட்டம் என்பது பொதுவானது. அதனால கண்பான தேவைப்படுறீங்க. திரும்ப சொல்றேன், சங்கீதக்காரர் ரொம்ப அழகா சொல்றான், உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிற ஒருத்தர் உண்மைகளோட மனுஷனா மாறிட்டான்னா ஆண்டவர் அநேகத்துக்கு அவனை அதிகாரியா வச்சிருவார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியருளும், அப்பொழுது உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு கம்பெனிக்காரன் ஈசோப்பு போட்டுக்கிறான் துணி துவைக்கிறதுக்கு. யாரு ஈசோப்புனா என்னன்னு சொன்னா, சுவர்ல படர்ந்து ஏறுகிற ஒரு கொடி. அந்த கொடியிலிருந்து தான் என்ன செய்வாங்க, தண்ணியில தொட்டு தொலைப்பாங்க. தெளிச்சா பாவம் நிவர்த்திய. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்மளுக்கு ஈசோப்புன்னு போது அது ஒரு சோப்பு கொள்ளுது. தாவீது அதை வாங்கி குடிச்சிருக்கிறாங்க. ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று சொல்லிவிட்டு அவன் சொல்றான், என் பாவங்களை பாராதபடிக்கு சொல்லிவிட்டு முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம். டெய்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம பரிசுத்தமான்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணவே கூடாது. யாரா இருந்தாலும் சரி, முன்னாடி நாளாந்தாலும் சரி, தேவ சமூகத்துல ஆண்டவரே ஒரு விஷயம் என்னை மன்னியும், மீறுதல் நீங்க சுத்திகரியும், நான் யாரை குறித்து தவறா பேசியிருந்தாலும் என்ன செய்யறேன், என்ன மன்னியும், அப்படிப்பட்ட வாயின் வார்த்தை பரிசுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதான் நினைக்கிறேன், நிறைய வாலிபர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலாம்னு சொல்லி. இப்போ கூட எலெக்ஷன்ல கூட நிறைய வாலிபர்கள் புதுசா போட்டுக்கிறாங்க, நிறைய வாலிபர்கள் வரணும். அதனால அவங்க சீனியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், சீனியர் சிட்டிசன்லாம் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தருக்காக நாம் எதை எத்தனை வருஷமா சபைக்கு வந்திருக்கோம், நம்ம என்ன செய்திருக்கிறோம் அப்படி யோசனை பண்ணி பாருங்க. செஞ்சீங்கன்னு சொன்னா நீங்கள் பாக்கியவாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருக்காக நான் இதை செஞ்சேன், கர்த்தருக்காக நான் அதை செஞ்சேன், சபைக்காக நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தரோட ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். அதனால வரவங்க செய்யுங்க, உற்சாகப்படுத்தி வளர விடுங்கள், கர்த்தரோட ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஒரு அண்ணா ஒருவர் தெரியுங்களா, பாட்டெல்லாம் பாடுவார் இடையில வந்து. பேர் அவர் என்ன பண்ணார் திரும்ப ஒரு நாள் என்ன சொன்னாரு, அப்படி ஒரு சபைக்கு போனோம்பா, அவங்க ஃபேமிலி மட்டும் பாடிக்குதுப்பா, எனக்கு ஒரு பாட்டாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தப்பா, கொடுக்கல பாட்டு. இன்னொரு சபைக்கு போனோம்பா, அந்த பாஷையே பாட்டு பாடினாரு, அந்த பாஷையே வச்சு பண்ணாரு, அப்படியே மெசேஜ் கொடுத்து அவள் தான் முடிச்சுட்டு போயிட்டேன்ட்டாருப்பா. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் யாரையுமே பாகுபாடு வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி பார்க்கக்கூடா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைங்க தான் முன்னாடி நிறுத்தணும், அப்படியெல்லாம் இல்லை. நீங்களாம் வாரத்துக்கு போயிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை போனால் இதோட எப்போ வரீங்க? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் வரீங்க. என் முகத்தை பார்க்க முடியல. அதில் சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ விசேஷமாக சண்டே கிளாஸ் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நான் மனமாற ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஊழியம் தான் இருக்கிறது பெரிய ஊழியம். பெரிய ஊழியம் சமாளிச்சிடலாம், சின்ன பசங்க சமாளிக்கவே முடியாது.
அதனால முடிந்த அளவுக்கு செய்யுங்க சொல்லிட்டு அவர் சொல்றாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே. சில பேருக்கு நிலவரமான ஆவி இல்லவே இல்லை. எந்த சூழ்நிலை நம்ம இருந்தாலும் சரி, நல்லா கவனிங்க. பத்மு தீவில் எதுவுமே விட்டாங்க. யார? யோவான தூக்கி போய் போட்டாங்க. அங்க பார்த்தா ஏற்கனவே செத்து போன பழங்கள்லாம் பார்த்து அவரை கை தட்டி சிரிக்குதான். நம்மள தான் என்ன பண்ணிருப்போம்? பயந்துக்கு அப்படியே சுத்திட்டு இருப்போம். எல்லாமே என்ன செய்தான்? அவரை பயப்பட காட்டுதான். எல்லாம் எழுந்து அந்த நிறைய இடத்துல அப்படியே தனியா விட்டு வந்துருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பசியா இருந்து அப்படியே செத்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தண்டனை கொடுக்குற இடம் பத்மு தீவில. ஆனா அந்த இடத்துல கூட அவர் ஆவி யார் நோக்கி பார்த்துச்சுன்னு சொன்னா ஆண்டவர் நோக்கி பார்த்துச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? வெளிப்படுத்தல் விசேஷம் 1 அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை. அதான் நிலைவரமான ஆவி. நம்ம ஆவி எப்போ ஸ்டெடியா இருக்கணும். அல்லேலூயா. வாசிங்க அந்த வசனத்தை. வெளிப்படுத்தல் விசேஷம் 1 அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது எழுதுகிறதாவது பெருக கடவுது இருந்து இது கர்த்தருடைய நாளில் வரும் பாருமா. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாக வாசி வாசி வாசி. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே, அப்பொழுது எனக்கு பின்னாலே. ஆமா, அந்த நேரத்துல கூட, அந்த நிமிஷத்துல கூட கர்த்தருடைய நாளிலே அவர் ஆவிக்குள்ளாய் மாறுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்குள்ள நிலைவரமான ஆவி இல்ல. நிலைவரமான ஆவின தெரியுமா? எந்த சூழ்நிலை வந்தாலும் ஸ்டெடி மைண்ட் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு யார்? இயேசு எப்படிப்பட்டவர்? எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி. 10 ராணுவம் வந்து நம்ம முன்னாடி நின்னுக்கு வீரங்க வச்சுட்டு என்ன அப்படின்னா சொன்னோம், இயேசு சொன்னார்ல பிரதர், இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த நிலைவரமான ஆவி நமக்குள்ள ஸ்டெடியா இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்ம கலங்கவே மாட்டோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவது அவர் சொல்றாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உங்களுடைய பரிசுத்த ஆவியை எடுத்துக் கொள்ளாமலும் இரும். அப்ப பாவம் செய்யும்போது பரிசுத்த ஆவி நமக்குள்ள என்ன செய்வாராம்? இருப்பாரா? தொடர்ந்து பாவம் செய்து கொண்டு இருப்போமானால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை திரும்ப நான் சொல்றேன், ஆவியானவர் நம்ம விட்டு போறது தெரியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? சரீரம் இருக்கும், ஆனா உள்ளான மனுஷனுக்குள்ள பலவீனம் வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்து போயிட்டு பின்மாற்றத்தில் சீக்கிரத்துக்குள்ள போயிடுவோம். அப்ப என்ன அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு சொல்ற சமூகத்தை நீங்க தள்ளவே தள்ளாதீங்க. நீர் கொடுத்த பரிசுத்த ஆவியை சரி என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளாமல் இருங்கள் சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, ஒரு ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை திரும்ப உற்சாகப்படுத்துங்க. நான் பாவம் செஞ்சுட்டேன், அதுக்குரிய பலன் என்ன செஞ்சுட்டேன், அனுபவிச்சுட்டேன். இந்த உற்சாகமான ஆவியை தாங்க சொல்லி தேவ சமூகத்துல அழுகிறாரு. அழும் போது ஆண்டவர் திரும்பவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருக்கு என்ன செஞ்சார்? ஆண்டவர் நல்ல வாழ்க்கை கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது. அப்போ 15ஆம் வசனத்தை வாசிங்க 14-15 வாசிங்க. தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு நீங்களாக்கி விடும். அப்பொழுது நான் உடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே உதவி திறந்துவிடும், அறிவிக்கும். வரியை நீர் விரும்புவதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள். அல்லேலூயா சொல்லுவோமா? பலினா தேவையில்லை. அந்த நாட்கள் செய்வாங்க, ஒரு புறா குஞ்சாவது எடுத்துட்டு போனோம் சபைக்கு போனோம், இல்லைன்னா என்ன செய்யணும், ஆட்டு அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வரணும், பலி செலுத்தணும். ஆனா ஆண்டவர் கேட்கிற பலி அப்படி இல்லை. உதடுகளின் வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதல்ல, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும்
நறுமுண்டதுமான இருதயத்தை நீர். ஆமா, அண்ணால் எப்படி போய் ஜெபம் பண்ணாங்க? இருதயம் எல்லாம் ஆமா நொறுங்கி போன ஒரு சூழ்நிலை. பேதுரு அப்படிதான் ஜெபிச்சான். மனம் கசந்துட்டான். ஐயோ ஆண்டவரே, நான் சரியாம பண்ணிட்டேன் ஆண்டவரே, நான் மறுதளிச்சுட்டேன், நான் மன்னின்னு சொல்லி அவன் மனம் கசந்து அழுதான். பிரதான அப்போஸ்தலன் அவனை கர்த்தர் மாத்திட்டார். ஆனால் மனம் கசந்து இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஊற்றுனா தேவ சமூகத்துல. சில பேர் தேவ சமூகத்துல அழுவதுக்கு என்ன செய்யறோம்? என்ன செய்யறோம்? பயப்படும். ஆனா வந்து அண்ணா அழுதாங்க. வேத சொல்லுகிற துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். அப்படியே சொல்லுவோமா? அப்ப நறுமுண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியில் சீயோனுக்கு உமது பிரியத்தின் மேல் நன்மை செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. மதில்கள்ல எப்போதும் ராஜானம் முழுவதும் ஜெபிக்கிற வாட்ச்மேன் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? காலையில ஜெபிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். மாலையில ஜெபிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பதான் நம்முடைய மதில்கள், இடிந்து போன மதில்களை கர்த்தர் திரும்பவும் எடுப்பித்து கட்டும்படியாக. என்னென்ன வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் குறைவா இருக்கிறதோ அதெல்லாம் திரும்ப நம்ம எடுப்பித்து கட்டணும். அதுலயே உட்கார்ந்து யார் உட்கார்ந்து இருப்பாங்க? சேத்துலயே. அப்புறம் வேற யாரும் உட்காரும்? மாதிரி சொல்லணும். எருமை உட்காரும், தண்ணி உட்காரும். ஏன்னா அது சேர்னா ரொம்ப மாடு உட்காருமா? மழை பெஞ்சா கூட மாடு என்ன பண்ணும்? இப்ப இருக்கிற மாடு திராட்டில் போதுங்க. மாடு என்ன பண்ணும்? உடனே ஒரு ஓடி எங்கன்னா போய் தப்பிக்கும். பட் எருமை அப்படி கிடையாது. நல்லா கவனிங்க, எனக்கு அன்பான தேவ பிள்ளைங்க. நம்ம ஆமா எருசலேமின் மதில்கள். அப்ப எங்கெல்லாம் நம்ம வீக்கா இருக்கிறோமோ அந்த மதில்லாம் இடிச்சு இப்ப கட்டுப்படியா கர்த்தர் திரும்ப செய்வார். நிறைய சொல்லுவோமா? நம்மளை கேட்டா சொல்றோம், எல்லாம் நான் கரெக்டா இருக்கிறேன் பாஸ்டர், ஒண்ணு மட்டும் தான் பாஸ்டர் நான் என்ன செய்யறேன், வீக்கா இருக்கிறேன். நான் என்ன சொன்ன கோபம் வந்துடும். ஒண்ணு திடீர்னு கெட்ட வார்த்தை பேசிடுவேன். அப்புறம் மூணாவது நிறைய சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, நம்ம தேவ சமூகத்தை வந்து நம்முடைய பாவத்தை அறிக்கையிடும் போது நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நிறைய சொல்லுவோமா? வந்து உட்கார்ந்து ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கணும். ஒருத்தர் கொஞ்சம் ஒருத்தர் பார்க்கவே கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. மாத்தி பாடு. நீங்க போய் வரீங்க கூட இருக்கு. சரியா சொல்லுவோமா? நேரத்தில் அப்படிதான் நடக்கும். அதனால வந்து உட்கார்ந்த உடனே என்ன செய்யணும்?
நல்ல வாயை திறந்து உதடுகள் காலையாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது அப்படியே இறங்கி வருவார் ஆண்டவர். உன் பாவங்களை மன்னிப்பார், உன் அக்கிரமங்களை மன்னிப்பார், உன் மீறுதல்களை மன்னிப்பார், உன் நோய்களை சுகமாக்குவார். உனக்குள்ள இருக்கிற அசுத்த கிரியைகளை அகற்றி உன்னை சுத்தமான பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். சொல்லுவோமா? வந்து உட்காந்து என்ன செய்யணும்? பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து குசு குசுன்னு பேசிக்கின்னு இருக்கக்கூடாது. தேவ சமுத்திர ஸ்தோத்திரம் பண்ணும். ஸ்தோத்திர பலியினை மகிமைப்படுத்தும். அவர் ஸ்தோத்திரம் பண்ண ஆண்டவருக்கு மகிமை பெருகும், உங்களுக்குள்ள கிருபை பெருகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க சொல்லுவோமா? வெள்ளிக்கிழமை காலையில